முதலிடமே விபூதி வாங்கி அணிந்து வந்தேன். சிவ சிவா சிவ சிவா. ஆனால் அவரோ என் மகளை கொட்டிக்கொண்டு எங்கோ சென்று விட்டான். நாராயணா. ஆதலால் இனிமேல் ஒரு முதியக்கியம் செய்து புதிய பரமசிவனை பிறவி செய்து அவனிடமிருந்து விபூதி வாங்கி அணிய போகிறேன். சுவாமி நீங்க என்ன சொல்ல நாங்கள் உங்களுக்கு துணை வருகின்றோம் என்று யாகம் வளர்த்துக் கொண்டே இருக்கிறார். அப்போது இங்கே யார் வருகிறார்? ஆமா நாராயண நாராயண தக்கராஜா என்ன சௌக்கியமாக இருக்கின்றாயா? நன்றாக இருக்கின்றேன். வெகு விமர்சையாக எதற்காக அந்த வேலையொன்று எடுத்துக் கொண்டிருக்கின்றாய்? நாரதரே என்ன ஊரெல்லாம் ஓடெடுத்து இறந்து கொண்டப்பட்ட ஆண்டி பேருக்கு மகளை திருமணம் செய்து கொடுத்து சிவா சிவ சிவா அவனிடமிருந்து தினந்தோறும் ஒன்றிடமே விபூதி வாங்கி அணிந்து வந்தேன். சரி. ஆனால் அவனோ என் மகளை கொட்டிக்கொண்டு எங்கோ ஓய்விட்டான். சரி சரிதான். இனிமேல் ஒரு முதியக்கியம் செய்து புதிய பரமசிவனை பிறவி செய்து அவரிடமிருந்து விபூதி வாங்கி அணி போகிறோம். அதான் எமது ராஜா நீ நினைப்பது நடக்கும் என்று நினைக்கின்றாயா? ஆமா. என்னது வாமா நடக்கும் என்று நினைக்கின்றாயா? முட்டா பயனே. என்ன அதாவது அந்த வருகிறேன். நாரதர் கைலாச மலை வருகிறார். வந்து நின்றே நாரதரோ சிந்தையாக மகாதேவர் திருவடிக்கை வணங்கியேக சொல்வார். தன்னையும் தொல்வியையும் பெற்றெடுத்த நாதா வரும் நஞ்சையுட கர்த்தாவே கேளோ. அக்கறைக்கு வேணியோனே ஆனந்த கூத்தாடி அன்னைய கண்டு கொடு பங்கை கொடுத்தோனே ஆனந்த கூத்தாடி பங்கை கொடுத்தோனே கண்ணிட்டு கோட்டையது தானம் மூலமாச்சு ஆனது வேறங்க சொல்ல போகாது ஐயா. பரமசிவன் அவரை நட்டு நிகழில்லையா என்றார். நாரத மகாமுனிவர் கைலாச மலை வருகிறார். கைலாச மலையிலே வந்து பகவானிடத்திலே சொல்லுகின்றார். சுவாமி நாரதரே சுவாமி சேடம் 14 உலகத்தை சுற்றிவிட்டு வரும்போது தக்காபுர கொட்டுக்கு சென்று வந்தேன். தக்காபுர கொட்டுக்கு எங்க மாமாவை எங்க மாமி எப்படி இருக்காங்க? மாமி நலமாக இருக்கின்றார்கள். மாமா உங்க மாமாவுக்கு தான் ஒரு விதமான காய்ச்சல். என்ன காய்ச்சல்? முட்டுக்கு கீழே காய்ச்சல். அப்ப கணத்தை தூக்கி போட வேண்டியதானே? அதாவது உங்கள் மாமா உங்களை தாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிவிட்டு உங்களை மீண்டும் ஒரு பரமசிவனை உண்டு செய்து அவருடைய கையால் ஊதி வாங்க வேண்டும் என்று சொல்லி தக்காபுர கொட்டையிலே வெகு வரிசையாக வேள்வி ஒன்று எடுத்துக் கொண்டிருக்கின்றார். வேள்வி எதற்காக என்று கேட்கும் போது உங்களை பற்றி என்ன வார்த்தைகள் சொன்னா தெரியுமா? என்ன சொன்னார்? அவன் இவன் மாடேரி அதானே இறப்பன் நிச்சயக்காரன் எந்த வாயில் வந்தபடி எல்லாம் பேசுகிறார். அதை எப்படி வாயால் சொல்லுவேன்? நாரதர் கோல் முடிக்கே சரி சரி கேட்ட பார்வதா தேவியானவள் சொல்லுவாள். ஆதி பகவானே நாரத வாழ்முனிவன் சொல்லி முனிவன் சொல்லி சிவநாதா அழகிட்டு கூட்டி வந்து மருத்துவ நாள் போகவில்லை.
சுவாமி பார்வதி இந்த நாரத மகாமுனிவர் சொல்லும் வார்த்தை தாங்கள் நம்பக்கூடாது. பார்வதி உங்க அப்பா இதே ஜீவனுக்கு மேலே ஜீவன் உங்க அப்பாவுடைய குணம் அப்பேற்பட்ட குணம் சும்மா அப்பா சுவாமி கையை வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? எங்க அம்மா அப்பாவை எனக்கு பார்க்கணும். பார்வதி சுவாமி உங்க அம்மா அப்பாவை இப்போ பெண்ணாக பிறந்தால் அந்திய காலம் வரை இந்த பெண்ணானவள் பெற்றவங்களுக்கு கட்டுப்பட்டவள் தானே. பார்வதி என்ன? ஒரு ஆடவனை திருமணம் முடிக்கும் வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டவள். சரி. இன்னொரு ஆடவனை திருமணம் முடித்து புகுந்த வீட்டுக்கு வந்து விட்டான்னு சொன்னா கணவனுக்கு மதிப்பு இல்லாத இடத்திற்கு மனைவியானவள் செல்லக்கூடாது. மற்றவங்களுக்கு மாலை கட்டு கொடுத்ததும் பெற்றவங்களை அந்த பெண்ணானவள் மறந்து விட பார்வதி வேண்டும். பெற்றவர்களை மறக்க செல்லவில்லை. இப்போது இதற்காபுர கொட்டைக்கு சென்றாய் என்று சொன்னால் அவருடைய தாய் தந்தையர் இறந்து விடுவார்கள். போகாதே பார்வதியே போகாதே பார்வதியே போகாதே பார்வதியே கொல்லாதே தக்கனிடோ கொல்லாதே தக்கனிடோ போகாதே பார்வதியே போகாதே பார்வதியே போகாதே பார்வதியே நீ போகோனாவல் இருப்பாய் சென்றான் பார்வதியே மாபானாவீரக்கனுமே மாட்டான் மகளனவே இருந்தாலும் போய்வாரே இருந்தாலும் போய்வாரே இருந்தாலும் போய்வாரே இருந்தாலும் போய்வாரே. சுவாமி பார்வதி இது முறையாகுமா? இது முரல்ல இடையில நிப்பாட்டிட்டானே பார்வதி. சபாஸ். அதாவது தக்காபுர கொட்டை இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி சரி. எப்படியாவது எனக்கு ரக்காபுரம் போக வேண்டும். யாரு எக்கேடு கிட்டு போனோம்னா உனக்கு ஒரு காரியம் நடக்கணும். ஆமா. பார்வதி என்ன? வாதத்துக்கு மறந்து உண்டு பிடிவாதத்துக்கு மறந்து கிடையாது. தக்காபுர கொட்டைக்கு போன்னு சொன்னா ஆமா. அதான் எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? பிடிவாத குணத்துக்கு ஒரு மருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. என்ன மருந்து? எங்க வீட்டு பக்கம் புளிய மரம் நிக்கு. புளிய மரம். ஆமா, அந்த புளிய விளாரை எடுத்து முட்டுக்கு கீழே வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டா சரி. பிடி பாத்தம் அது பாத்தமா மாறிடும். அப்பா பார்வதி அதாவது கணவனுடைய சொல்லை கேட்காத நீ போ. சுவாமி என்ன யாராவது இப்படி சொல்லுவாங்களாக்கோ? மனைவிகாரி ஒரு இடத்துக்கு போறேன்னா சரி அத மாப்பிள்ளக்கார தடுத்து நிறுத்தணும். பார்வதி அதாவது சின்ன பிள்ளையா உன்னத்துக்கு இடுப்புல வைக்கிறதுக்கு ஆமா ஆமா ஓன்னு சொல்றாரே சொல்லத்தான் முடியும். அது நம்ம குடந்தட்டி மாதிரி தெம்மாடியா இருக்கும். கேட்காத பொண்டாட்டி என்ன செய்ய முடியும்? பொண்டாட்டி எடுத்து போவாதானே கேட்கணும். சரி. நான் போய்தான் திருவேன்னா ஆமா அவளை அடுத்து கட்டில துண்டுதுட்டா தரிக்கணும். சுவாமி இதை நான் போய் பார்த்தால் என்னுடைய அம்மா அப்பா இறந்துடுவாங்களா? ஆமா எனக்கு எப்படியாவது போக வேண்டும், விடை விடுங்கள். போய் வா போ. அப்படியானால் எனக்கு ஒரு ரதம் கொடுங்கள் என்றார். வட கைலாச மலையில் இருக்கிறது ரதங்கள். உனக்கு எந்த ரதம் வேண்டுமோ எடுத்துக்கொண்டு 7 தோழி பெண்களை அழைத்து கொண்டு போ. ஆமா இதோ வருகிறேன் என்று பார்வதா தேவியானவள் எப்படி வருகிறாள் பாருங்கள். எப்படி வருகிறாள்? பார்வதியால் தேரேற குறவை பாடோடு ஆண்ட பார்வதியால் கடல் எழுமிட்டு இல்லை அதுவும் இட்டு இல்லை அதுவும் இட்டு கவலைப்படாத.
ஆமா உன்னை சந்தோஷமா நாங்க அனுப்பி வைக்கிறோம். உன்னை நிறைய தருவாங்க அள்ளி. அம்மா வெயிட் பண்ணுவோம். சிரிக்கிறாரு. அதாவது என்ன? பார்வதி பகவானுடைய சொல்லை கேட்காமல் தக்காபுர கோட்டைக்கு வருகின்றாள். ரதத்திலே ஆரோபணம் செய்த தக்காபுர கோட்டைக்கிலே வருகிறாள். சரி தக்கனோ வடக்கு முகமாக இருந்து வேல் விளத்துக் கொண்டே இருக்கிறான். சரி சரி. பார்வதா தேவியானவள் வடக்கே வந்தாள். பார்வதிகள் சொல்லாம சொல்லு இதற்கே முகமாக தெற்கே வந்தாள். பார்வதிகள் எண்ணி கொண்டான் எத்தே மோகம். தெற்கே வந்தாள். பார்வதியாள் பார்வதியா வேல்விளக்கு முகமானா முகமானா பார்வதியா பார்வதா தேவியானவள் தக்காபுர கோட்டையிலே வந்தாள். சரி. தக்கனோ வடக்கு முகமாக இருந்து வேள்வி வளர்த்துக் கொண்டு வடக்கே இருக்கிறாள். வந்து அப்பா என்று சொல்லி அடிமுடங்குகிறாள். அப்பா யாரு? தெற்கு முகமாக திரும்பினான். தெற்கே வந்து அப்பான்னு சொல்றா. மேற்கு முகமாக திரும்பினான். கிழக்கே வந்து அப்பா என்று சொல்கிறாள். மேற்கு திரும்பினா இவ கிழக்கன்னு சத்தம் போட்டுட்டான். அப்ப அங்கோட முனிவர்கள் சொல்றாங்க, எப்படி கவிழ்த்து கொண்டான். டேய் உன்னுடைய மகன் பார்வதி அப்பா அப்பா டப்பா டப்பான்னு சொல்லி ஆம்போர் அதை கூப்பிட்டு இருக்கா. மான்போல் மருகிக் கொண்டிருக்கின்றாள். அதையப்பா சொல்ற அதை கொஞ்சம் எட்டி கூட பார்க்காமல் இப்படி மௌனமாக இருக்கின்றாய் தக்கராஜா. என்ன? எனக்கு அவள் மகளும் இல்லை, நான் அவளுக்கு ரகபதிலே. ஆமா சொல்லு, இப்படி சொல்லு, இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லு. அண்டையிடம் பொன்னவளுக்கு அம்மை உண்டோ அப்பனோ. ஆண்டியிடம் போனவருக்கு அம்மை உண்டோ அப்பா உண்டோ. ஆண்டேரோ ஆண்டியல்லோ. மகளை உன்னை கொண்டு போனா. உன்னை கொண்டு போனார். சக்கரையாக நீயரே. சக்கரையாக நீயரே. நீ மொழியாதே. இவளாக எனது மகள். அதாவது எனக்கு மகளாக இருந்திருப்பாளே யாரால்? ஒரு ராஜாவின் கழுத்துல மந்திரியின் கழுத்துல மாலையை போட்டிருப்பார். போட்டிருப்பா. போயும் போயும் பண்டாரத்தின் கழுத்தில் மாலையை போட்டு இவள் எனக்கு மகளா. பண்டாரத்தோடு சென்று இவள் ஒரு மண்டாரத்தி. அப்பா அந்த மாடேரியோடு சென்று இவள் ஒரு மாடத்தி. மாடத்தி ஏ சண்டாளா, நானும் என் தந்தை என்று உன்னை ஆசுவாசத்தோடு பார்க்க வந்தேன். சரி. வந்தேன் அல்லவா? நீ போய் என்று நினைப்பிருக்க கூடாதா? அதாவது என்னை பேசிய வார்த்தையை நான் பொறுத்துக் கொண்டேன். பொறுத்துக் கொண்டேன். என்னுடைய நாதரை பேசிய வார்த்தையை நான் ஒருபோதும் பொறுக்க மாட்டேன். இந்த பெண்களுக்குள்ள குணம். அதாவது என்ன அவ புருஷன் 1000 பேசுவா. பேசுவா? ஏய், அவனை இவனை ஆத்திரம உனக்கு ஒரு பஸ் கிடைக்காதா, உனக்கு ஒரு லாரி கிடைக்காதா ஆமா அப்படின்னு 1000 பேச்சு பேசுவா. பேசுவாள். ஆனா அடுத்த ஒரு பேசி வச்சுட்டா ஆ, தலையை விரிச்சு போட்டு பத்திரகாளியா மாறிடுவா. நடுத்தருல இருந்து ஆடிட மாட்டா. பெத்த அம்மா கூட பேச முடியாது. ஆமா ஏன் புரியல நீ எப்படி பேசுவ? ஏன் புரியலா? ஆமா ஏன் புரியல? ஏப்பா ஆமா எங்க அவ வீட்டுக்காரங்களை பேச வந்து போச்சா? ஆமா அம்மா என் வீட்டுக்காரர் பேச வீட்டுல அங்க இருக்கணும். அவன் 1000 பேசுவா. சரி பெண்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி? இவ ஒரு தீ. ஒரு தீ. ஆமா அதாவது அப்படின்னா? ஆக்கமும் ஆகும் அழிக்கவும் ஆகும். ஆமா சுவையா சமைத்தும் கொடுப்பா. கொடுப்பா. ஒரு நொடியில கொளுத்தவும் மஞ்ச மாட்டா. செய்வா செய்வா. இவதான் ஒரு தீ என்று சொல்லுவாங்க. ஆமா அப்படிதானே? அதான். ஆமா ஆனால் என்ன ஏ சண்டாளா, ஆ, ஆண்டி என்று சொன்னாலும் சரிதான். ஆதிவரன் அவரல்லவோ. சரிதான். என்று சொன்னாலும் ஈஸ்வரன் அவரல்லவோ. ஆண்டி என்று சொன்னதேனா, ஆண்டி என்று சொன்னதேனா, அழையும் தக்கவன் வாழே. ஆண்டி என்று சொன்னதினால், ஆண்டி என்று சொன்னதினால் அழிந்த கவ்வாடு. அப்பன் என்று சொன்னதேனா, சொன்னதேனா சொன்னதினால் உடலிலும்
நிச்சயம் அதானே. என் நாதனை மாடுகிறேன் என்று சொன்னபடியால் சொன்னபடியால் நீயே மாற்றுமாக பிறக்க கடவாய். ஆமா. என்னுடைய சிவருமானை சுடலகிலே தோடு கொத்தாடி என்று சொன்னதினால் சரி அதை சுடலகில் நீ சுடலையாக பிறக்க கடவாய். அதையும் பார்த்துக் கொள்ளலாம் போடி. கோட்டை கொத்தளம் படை விராதி எல்லாம் மண்ணோடு மண்ணாக போக கடவாய். அதையும் பார்த்துக் கொள்ளலாம் போ. சபித்தாள் அம்பை ஒருபடி மண்ணவாறு இப்படி போட்ட பரமசிவம் பொண்டாட்டி விளங்க மாட்டானே, சாபம் போடுறதுக்கு வந்திருக்கா. விளங்க மாட்டான். என்று ரதத்தை திருப்பினால் கைலாச மலை வருகிறாள். ஆமா. பார்த்தார் பகவான். சரி என்ன கேக்குறாங்க? பார்வதி, என்ன தக்காபுர கோட்டைக்கு சென்று தக்க மரியாதை வாங்கி வந்திருக்கின்றாயா? சாமி எங்கு வந்தாய், எதற்காக வந்தாய்? கண்ணை திறந்து சுவாமி. சாமி. என்ன இப்போதான் புரிகிறது சுவாமி. என்ன கணவன் வார்த்தையை மீறி பெண்கள் ஒரு இடத்துக்கு போனா சரி அங்கு என்னதான் வரவேற்பு கிடைக்கும் என்பது இப்போதான் புரிகிறது. தெரிந்து கொண்டாயா? ஆம் சுவாமி. அப்படின்னு சொன்னால் மன்னிக்க வேண்டும் இறைவா. ரசத்தை வச்சு சோற போடு. உங்களுக்கு விஷம் வச்சிருவேன் இப்போ. எப்படியாவது என் தாய் தந்தையரை கொல்ல வேண்டும். பார்வதி, என்ன போகாதே என்று சொன்னேனே பார்வதி பார்வதி, சொன்னேனே பார்வதி. பார்வதி, கோயில் நோவினை பார்த்து கொண்டு வந்தார். பார்வதியத்தி சொன்னேனே பார்வதி, சொன்னேனே பார்வதி கோயிலோவினை வாழ்வாக்கி கொண்டு வந்தார். அகமாட்ட மலையில சொல்லி அது என் கைலாசத்தில் போச்சொல்லு. சொல்ல பயிற்சிய காரியே கோபச்சென்று பைத்திய தாயே, தனக்கா பேசு தாசை கொண்டவை, தனக்கா பேசு தாசை கொண்டவை. ஆமையா. சாமி ஒன்னும் பேச முடியலையே. ஆமா சும்மா இருக்கவனை இருக்க விட மாட்டீங்க. ஓடின்னு சொல்லிட்டீங்க. ஆமா பார்வதி, பார்வதி, போகாது என்று எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் அங்கு சென்று அவமானப்பட்டு வந்திருக்கிறார். பார்வதி, உன்னை கொல்ல வேண்டுமா உங்க அப்பாவை கொல்ல வேண்டுமா? நான் இந்தரை கொல்ல வேண்டும் என்று சொல்ல பகவானுக்கு கோபம் அதிகரித்து வேர்வை இளம்ப வேர்வை விளைத்து கடுகு முத்தாவளியிலே ஓடுகிறார். அம்மையா, அந்த எரிந்த வேள்வையிலே சரி, ஒரு வீரன் வந்து பிறந்தான். அவன் தான் தேவபுத்திரன். அவன் தான் வேரோபுத்திரன். அவனுடைய தோற்றம் எப்படிமா இருக்கு? அவன் தோற்றம் எப்படி தெரியுமா? எப்படி? 10 தலை 20 கையுமா 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 அரவலோடு கிடைய கத்தியோ 20 கையுமா, கையுமா, கையுமா. அரவணுடன் இடைய கத்தியோ, 20 கையுமா. அந்த நல்ல கிணறு புத்திரன் புத்திரன் 1.5 நாளை வந்து வணங்கினார். பிறந்தான் அல்லவா வேரோபுத்திரன். சரி. அவன் தோற்றம் என்ன தெரியுமா? என்னம்மா? 10 தலை 20 கை, 20 கண்கள். ஆமா 18 ஆயுதங்கள். சரி. மூக்கு, 20 மூக்கு, 20 என்னது 10. ஆமா பிறந்த வேரோபுத்திரன் 18 ஆயுதங்களோடு பிறந்திருக்கிறார். ஆமா சுவாமி என்ன? என்னை பிறவி செய்த காரணம் ஐயா, கொஞ்சம் ஒரு கோபப்படாத. அதாவது தக்காபுரத்திலே தக்கராஜன் இருக்கின்றார். என்னுடைய மாமா தக்கனுடைய தலை அறுக்க வேண்டும். ஆமா என்னுடைய மாமி வேதவல்லி அவளையும் அழிக்க வேண்டும். தக்காபுர கோட்டையை தவிடுபடியாக்கி விட்டு எனக்கு ஒரு வெற்றித்தம் படத்தை முழக்க வேண்டும். ஆமா வருகிறேன் என்றான். சரி ஓடினான் சாடினான். ஆமா 7 கடலையும் கடந்தான். சரி எங்க வர்றான்? நேரா தக்காபுர கோட்டையிலே வந்தான். ஓடுறான் சத்தம், டேய் தக்கராஜா, இந்த கோட்டைக்குள்ள எப்படி அந்த பெருச்சாளி வந்துச்சு? அடே தக்கராஜா, அது எவன்டா அடைந்தக்கறாதா? நான் தான் உன்னை கொல்ல வந்திருக்க கூத்துவேன். டேய் இதெல்லாம் ஒன்னால முடியாதுடா. ஏய். உன் அப்பனாலே முடியாது, ஒன்னால முடிச்சிருமா? ஏய், என்ன இன்று 2 பேருக்கும் ஆ, சண்டை ஏற்படுகிறது. ஓஹோ கடுமையாக போராடுகின்றார்கள். சரி அரடா எங்கோ வந்து அதட்டுறா. ஆரடா, இங்கு வந்து அலட்டுறாய். அரநாளோ எனக்கு மருமகளே. அரநாளோ எனக்கு மருமகளே. அள்ளி பார்வதியால் எனக்கு பிள்ளை. அள்ளி பார்வதியால் எனக்கு பிள்ளை.
வண்ண பரிணக்கு தந்தை லோகம் அளந்தவன் இருந்தான் லோகம் அளந்தவன் இருந்தான் என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியுமா? குடும்பத்தை பத்தி போய்க்கு பேசாத. ஆமா சட்டிக்கு வா கோதால இறங்கி. யாரும் இல்லப்பா கண்ண முழிச்சு பாருடா. சட்டிக்கு இறங்கிக்கிடு. குடும்பம் கோத்திரம் சட்டம் திட்டம் இதற்காக நான் இங்கு வரவில்லையடா. ஒன்னு கொல்ல வந்திருக்கிறேன் டோய். அப்படியா பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்படி 8 நாளாக போர் நடிக்கிறது யாருக்கும் வெற்றியிலே தோல்வி இல்லை. அம்மா பார்த்தான் இந்த பேர் கோத்திரம். சரி. அம்மா பார்வதாதேவி மனதிலே நினைத்தான். நினைத்தான். அம்மா சக்திவேல சிரத்தை பெற்றான். சரி. அப்படி ஏழை விடுறா அத்தகைய அசுரமான சென்று தக்கராஜனுடைய தலையறுத்து வேள்வியிலே கொண்டு போட்டதா. உயிர் போகும் போது ஆவென்று ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சான். இந்த சத்தம் ஏதவரி காதல கேக்கு. யோசிக்கிறா நம்ம வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா பாத்தீங்களா? சரி காக்கா வேலி உத்துறே நீதான் அவளா சக்கராஜன பொண்டாட்டி பாட்டி நீதானா அப்படின்னு சொல்லி அவளையும் பிடிச்சிட்டு தலையை வச்சுக்கிட்டு கிரிச்சு 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 அறுத்துட்டான். அறுத்து வேலைக்குள்ளே போட்டு விட்டு சரி தலைப்படை விதாதி எல்லாம் அழைத்தது அம்பட்டம் கட்டினான். பட்டான் என்று இது யாருடைய காதுகளில் சென்று கேட்கிறது? இது யாருடைய காதில் கேட்கிறது பாருங்க. தம்பகிட்டதபிலோ சரி போது பார்வதியால் சிவனிடத்தில் பார்வதியால் சிவனிடத்தில் பணித்தோன் என்று சொல்லுவாயா. சுவாமி என்ன என்னுடைய அம்மா அப்பா போயிட்டாங்களே. ஆசைப்படி அம்மாவும் அப்பாவும் இறந்து விட்டார்கள். ஐயோ அழுவாத நீலி கண்ணீர் வடியோ நீலி கண்ணீர் வடிக்காத. இந்த உலகத்துக்கு என்ன காமிச்சவங்க எங்க அம்மா அப்பா தான். பார்வதி கொல் என்று சொல்வதனை கூட என்று ஐயோ என்பாய். இப்ப உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சுவாமி என்ன எங்க அம்மா அப்பா எனக்கு வேணும். அந்த படுகளத்தையாவது நாமல் பார்த்து வரலாமே. பார்க்க போகலான்னு ரதத்தில் ஏறி தக்காபுர கோட்டையிலே 6 மணிக்கு வருகின்றார்கள். 6 மணிக்கு வந்தாங்க. 6 மணிக்கு உங்க தாத்தா வந்தாரு. 6 மணிக்கு வந்தார்கள். ஆமா 6 மணிக்கு தான் வர்றது. அவரோட போறது. ஆமா அப்படி வரும்போது சரி அந்த படுகளமானது எப்படி இருக்கிறது இருக்கிறது? ஆடறுத்த களம்போலே அவனை விட்ட உயரமல்ல ஆடறுத்த களம்போலே அவனை விட்ட உயரமல்ல ஆடு கண்டால் தகப்பேரோடு கருத்தல்லை கண்டால் இல்லை கண்டால் இல்லை கண்டால் இல்லை.
களத்தை வந்து பார்க்கும்போது ஆடறுத்த கிளம்போலே அதனைப்பட்ட உதிர்வுமாய் பாடு கண்டாள் தகப்பனோட வருந்தலையை கண்டாள் ஓடோடி வந்தாள் அப்படி தந்தையை பார்த்தாள் சரிதான் விழுந்த ஒப்பாரி போடுறா பகவானை பார்த்து சொல்லுகின்றார் சுவாமி இது சுவாமி ஆமா வந்துட்டா அம்மா நான் உங்களை இந்த தினமும் காணப்போகிறேன் தாயே என்று அழுது முறையமிட்டாள் முட்டினாள் மோதினாள் அடுத்தெழுதாள் ஓடி வந்தாள் சுவாமி எங்க அம்மா அப்பா எனக்கு வேணும் பார்வதி அம்மா அப்பாவுடைய சொந்த தலை இறந்து விட்டது சொந்த தலை அவர்களை வேறு ஏதாவது தலை வைத்து அனுப்ப வேண்டும் ஆமா அப்படின்னா வாடகை தலை எடுக்க போறீங்களா வாடகை தலை கிடையாது வேற ஏதாவது ஜீவன் தலை பரவாயில்ல சுவாமி பொருந்துற மாதிரி தலை ஆமா எழுப்புங்கள் என்றாள் உடனே வேறு மித்திரன் நடத்தி சொல்லிட்டாரு வேறு மித்திரா 22 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு 22 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு கத்தரை எழுப்பதற்கு தலைகள் உண்டால் பார்த்து வாட தரனோ 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 தந்தானோ அல்லா சொல்லு தினனோ 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 தின்னானோ ஆட்டுத்தலை அறுத்து கொண்டு பகவான் விட்டு வைக்கிறான் பார்த்தார் பகவான் சந்தோஷம் ஆமா நம்ம மாடேரின்னு சொன்னார் அல்லவா அதானே அந்த தக்கனுக்கு மாட்டுத்தலை சரி பார்வதி அம்மா எழுப்பு அப்படின்னாரு ஆட்டுத்தலை எடுத்து அங்க வச்சுட்டா ஆடு மாடுமா நிக்கிறாங்க அப்படி உயிர் பெற்று எழுந்தார்கள் சரி அவ்வளவுதான் எல்லாரும் பாக்குறாங்க சரி பார்வதி உங்க அம்மாவை கூப்பிடு அம்மா இது அது குத்தி ஆடு அம்மா கூப்பிடு அம்மா அப்பா அப்பா ஏன் மாட்டு சாமி ஓரியில இருக்காங்க மாட்டு தலையோடு அப்படித்தானே நம்ம ஓரிக்கு போறா தெரியும் ஆமா அங்கே இருக்கிறார் ஆனால் ஓடி வந்தா எல்லாரும் பாக்குறாங்க மாடு ஏற்கனவே ஒரு மாடு இருக்கு நந்தி தேவர் மாட்டு தலையோடு கொம்படு சரியும் மாட்டு தலையோடு கொம்படு சரியும் போல் பாரது யாரோ என்பார் போல் பாரது யாரோ என்றார் சிவனார்கே சிவனார்கே அருமையுள்ள மாமா என்றார் அது ஒரு ஆடு மாமா மாடு மாமி ஆடு எல்லாரும் இப்படி சொல்றாங்க என்ன சந்தேகம் மாமா மாடு மாமி பகவானுடைய மாமி ஆடா நிக்கிறார் மாமா மாடா நிக்கிறார் சரி எவ்வளவு அழகாக கம்பீரமாக ராஜாவாக வாழ்ந்தார் அந்த தக்கன் நிலைமையை பார்த்தீர்களா சரி எந்த தேவாதேவர்கள் எல்லாம் மட மாடே என்பார் தேவதையிலே மாடென்றே சொல்லோடு பாடிவிட்டான் தக்கராஜனுடைய அமரையெல்லாம் குறைந்து ஆதி பகவானே இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் மாடே ஆடே என்று சொல்றாங்களே சுவாமி அந்த ரூபம் மாற்ற வேணும் அந்த ரூபம் மாற்ற வேணும் தேவா என தொழுதா ரூபம்
காட்டில் சுடலைகள மதில சுடலே திறந்து வந்தார் திறந்து வந்தார் மூட்டையே பேர் வேண்டும் மூட்டையே பேர் வேண்டும் அப்படி நான் சுடலையில் பிறந்தால் சரி உங்கள் பெயராமம் வேண்டும் என்றார் இப்ப நீ சுடலையில பிறந்தவன் சொன்னா என்னுடைய பேரை சேர்த்து உன்னை சிவ சுடலமான சுவாமி சொல்லி இந்த பூதுர தருள் அழைப்பார்கள் அழைப்பார்கள் கவலைப்படாதே தேவாதி இவர்களை இழைத்தார் அப்படி அப்பா தேவுக்களே வாரம் பிள்ளாத இவாரே மாடன் மறை பிறவி செய்ய சரிதான் நாளை மாடன் மாறி பிறவி செய்யக்கூடாது குப்பர் வாழ்வலையில் குப்பர் வாழ்வலையில் சுவாமி வர வேண்டும் எங்களால் மாடன்மார்களை பிறவி செய்ய முடியாது எங்களுக்கு குருவாகி குருதவசியானவர் சரி காக்காட்சி மலையிலே கல்பிடைக்குள் சிம்மாசனம் விட்டு வாழ்ந்து வருகிறார் சரி சரி அவரை அழைத்து வந்தால் தான் முடியும் என்றார் அப்படி ஆகட்டும் என்று சொல்லி குருதவசி அழைத்து வருகின்றார்கள் குருதவசி அவர் விட கைலாசபுரத்திலே வந்து வந்து வடக்கு முகமா இருந்து வேள்வி வளர்க்கிறார் எப்படி வளர்க்கிறார் என்ன பண்றது வளர்க்கிறார் வண்ணமாக அரணார் சொன்னபடி வண்ணமாக அரணார் சொன்னபடி அதாயொரு வேள்வி நடத்தினார் ஒரு நடத்தினார் நடத்தின வேள்வி கொள்ளிக்கொள்ளே தெய்வார்கள் ஓடி வளர்ப்பாரா தெய்வார்கள் ஓடி வளர்ப்பாரா ஓடி வளர்ப்பாரா முப்பரி பச்சரி பொங்க பானையோ சத்துடனே படப்பேட்டே கண்வேள்வி தவசு வளப்பாரா கண்வேள்வி தவசு வளப்பாரா ஒரு தவசியானவர் வளர்த்த வேள்வியிலே அது உருவாக வளருகின்றது அந்த வேள்வியிலே உருவாக வளர்ந்து தேவி பிரம்மராக்கு சத்தியம்மை ஆடம்பரத்தோடு வந்து பிறந்தாள் அம்மா வந்து பிறந்தாச்சு நீ பிள்ளைங்க நேராவது என்னாச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் முதல்ல பொதுவா ஒரு குடும்பத்துல முதல்ல பெண் குழந்தை பிறந்தா அந்த குடும்பம் பெருமையா இருக்குமா ஆமா மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு தூக்குவாங்க ஆமா அறிவு உள்ளவங்களுக்கு தெரியாத பத்தி அறிவு கட்டவங்களுக்கு தெரியாதா தெரியாது விளங்காதான் மகாலட்சுமி பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு 15 வருஷம் வரை சந்தோஷம் 10 வயசு வரை சந்தோஷமா இருக்கலாம் ஆமா அதுக்கப்புறம் அது பிள்ளை பிறந்தாலும் அது ஒரு தெருவாடி தான் தெரியும் பிச்சை எடுத்துட்டு அதல்ல அதான் அவரவரும் அதுக்கும் ஒரு கொடுப்புற வேணும் வேணும் இன்னும் பாருங்கள் என்ன பச்சரிசி சர்க்கரை இவைகளெல்லாம் திரட்டி உருவாக போடுகின்றார்கள் ஆமா அது கருவுருவாக வளர்கின்றது கடுகளகாகி காய் இளவாகி எலுமிச்சக்கனியாகி மாங்காய் வடிவாகி ஒரு தேங்காய் வடிவாகி கண்டு காது மூக்கு பள்ளி அது மாமரே தேங்காயது போலே தேங்காயது போலே கண்களும் பட்டியல போலவே தேங்காயது போலே ஒட்டுபான் பண்ற லோகம் கொலுகிறேன் லோகம் கொலுகிறேன் அப்படியே அதிலே கருவுருவாக விளந்து மாயாண்டி சுடலை 21 மாடன்மார்கள் பிறவியானார்கள் அது யாரெல்லாம் பாருங்க சுடலை மாடன் சுடலையில் உண்டனோ 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 தவிர கல வேசகாரனோ உண்டனோ உண்டனோ
சுடலை கொண்ட கண்டி மாடல் வாசனமத்து கட்டீரும் பெருமாள் வாசனமத்து கவதல மாடல் பண்டி மாடன் சிவலப்பெரி மாடல் விடுமாடன் உசிகாட்டு மாடல் கோகுருத்து மாடன் ஆறுமுகமங்கலத்து சுடலை 21 மாடன்மார்களும் தேவி பிரம்மராக்கு சத்தியமாகவும் பிறந்தாங்க. ஒரு மாடன்மார்களுக்கு தலைமையாக இந்த குஞ்சினுடைய தேவி பத்ராளி அம்மன் ஆலயத்திலே அல்வருத்தி கொண்டிருக்கின்றார். இந்த கோட்டை காவல்காரராக இருக்கும் நமது சிவசுடலை ஐயா பிறவியானார். எல்லாருக்கும் தலைமை அப்பா மாடன்மார்களே, ஐயா அரைக்குழியை விட்டு வெளியே வாங்க, பேரை சொல்லி அழைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் பஞ்சாட்சரம் போட்டு பரலோட மகனே சுடலை மாட சுவாமி, பரலோட மகனே சுடலை சுவாமி, பார்வதி ஆளுட மகனே வருவாய், ஓடிவா அந்தாச்சு சீக்கிரம் 21 மாடன்மார்களையும் அழைக்க கரையிலே வந்தார்கள். ஐயா குருவே, எங்களை பிறவி செய்து தாங்கள் தானே, எங்களுக்கு பசி பொறுக்க முடியவில்லை ஐயா. பன்றி கோலைக்கிடா வெளி கொடுங்க என்று சொல்ல என்னால் முடியாதப்பா. உங்களை பிறப்பிக்க சொன்னது பகவான், ஆனால் பிறவி செய்தது நானே. பாருங்கள், கைலாசம் போவோம் என்று அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். கைலாசவாள் மல்லையை முக்காலமோ சுற்றி சுற்றி வந்தார். நானே நடத்தி கொண்டாடி கொண்டாடி கொண்டேன். போது பிரம்ம ராகு சக்தி மாது பச்சை தேரி பாரு ராகு சக்தி காரம் என்றாரே. அப்பா மாடன்மார்களே, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவே உங்களை பிறவி செய்தோம். ஆமா, உங்க பிறவி அதுதான். சரி, அதனால இனிமேல் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் கொடுக்கிறேன். சரி, வேணும்னா நீங்க கேட்டு வாங்கிக்கோ. படி என்றார். முதலாக மாந்திரவாதி மதத்தை எடுக்க வரும். சரி, அப்புறம் தந்திரக்காரன் பின்னால வருவான்ல, அவன் ஈரல் இளவாங்காயோட பிடிக்க எடுத்துக்கோ. அதர்மம் செய்கின்ற பேரை அளிக்க வேண்டும். சரி, போதுமாப்பா? போதும் போதும். ஒழிக்க வர வேண்டும் ஐயா. அப்பா சொல்லல, பரப்பர கொல்லவரம் வெற்று மலடாக்கவரம் இனாத மலடிகளை இனஞாமாய் ஒழுக்கவரம். சரி, அப்படின்னா பரப்பர நீ கொண்டுட்டா உனக்கு பூசை யாரையா கொடுப்பா? ஏ சுவாமி, நல்லவர்களை ஒன்று செய்யக்கூடாது. அடுத்தவன் கொடியை கெடுக்கிறவன ஆந்திரவாதி கூட்டம், அவன் குடும்பம், அவன் குட்டி குலம். ஆமா, அவன் தீயவனைத்தான் அடுத்த குடும்பத்துல சீட்டு வச்சிருவான். அவன் நல்லவர்களை காக்க வரும், தீயவர்களைத்தான் அழிக்க வரும். சொல்றதை நெஞ்சை பிளக்க வரும். ஐயா, போதுமா? போதாது 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 பகவானே. சம்போட கரையதிலே காடால் வசல்ல வரும், காடால் வசல்ல வரும். ஆரியத்தம்மான் மகளை அழிக்க வரும் நாயனரே, அழிக்க வரும் நாயனரே. இந்த வரும் போதாது போதாது போதாது
சுடுகாடு வந்து ஓடவரோ வைத்த வேண்டாம் அறவாரி ஓடவரோ நடவாள் கொடுச்சியிலே மயக்க போடவரோ விட்டனைய மதிலே விட்டனைய மதிலே உள்ளவரோ போக வேண்டும் சரி சொல்ல வர வேண்டும் ஒருமத்தையன் காவு போக வேண்டும் அவருக்குள்ளே செல்ல வர வேண்டும் கொடிமரத்தில் உரையவரம் கொத்தமாரை வல்லவரம் கொடிமரத்தை வெட்ட வருகிற கொத்தமாரை கொள்ள ஐயா திருச்செந்தூர் வழிபோல் போதுவாக வர வேண்டும் என்றார்